குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கட்ட கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் பாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத் தொடக்க வெல்வார். அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இன்று ஆடி மாதம் 1ஆம் நாள் குருவாரம், சப்தமி திதி, சாயந்தரம் 6:32 வரை இருக்கு. பின்னாடி அஷ்டமி வந்தது, தேய்பிரை அஷ்டமி, பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாள். ரேவதி நட்சத்திரம், சித்த யோகம், ராகுகாலம் 1 to 3, யமகண்ட காலையில் 6 முதல் 7:30, குளிகன் 9 முதல் 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, ராசி பலன்கள் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இன்று சூரியன் கடகத்துக்கு வந்துட்டார், மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வந்துட்டார். ஏன்னா ஆடி கடகம், அதில் கடகத்துக்கு வந்துட்டார். மிதுனத்தில் குரு மட்டும் தனித்து இருக்கார். கடகத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு, சந்திரன் மீனத்தில், சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியில். இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இந்த மேஷ ராசிக்கு சனி பகவானோ ராகு பகவானோ 11ஆம் இடத்துல இருக்காங்க. 5ஆம் அதிபதி 4, அருமையான அமைப்பு. 5ஆம் அதிபதி சூரியன் 4 நட்பு கிரகத்தோட சந்திரனுடைய வீட்டில் இருக்காங்க. நல்லது. அதனால இந்த மேஷராசி என்பதற்கு குரு பகவான் சரியில்லாட்டாலும் இந்த 3 கிரகங்களும் பலமாக இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் பலமாக இருக்குது, 2ஆம் அதிபதி பலமாக இருக்காரு, அதுவும் ஒரு சிறப்பு. அதனால மேஷராசிக்கு நல்ல நாள் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த ரிஷபராசி மேலே உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே இருக்காரு. சனியும் ராகு 10ஆம் இடத்துல தொழிற்சாலத்தில் பலமா இருக்காங்க. 10ஆம் அதிபதி 10ல இருக்காரு. அதனால தொழிற்சாலை நன்றாக இருக்கிற ரிஷபராசி இருக்கு. குரு 2ஆம் இடத்துல குடும்ப சாந்தத்தில் இருக்காரு. ரிஷபராசி என்பதற்கு நல்ல நாள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு தனித்து விடப்பட்டிருக்க. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. எந்த கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஆனால் உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கார். நான் தேய்பிர சந்திரன் அப்போ இருக்கார். அன்பான கடகராசி என்பதில் மிதுனராசி என்பதில் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவோம். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு நாள் நன்றாக இருக்கிறது, அருமையான நாள். உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஆனால் சூரியனும் சனியும் ராகும் 7ஆம் இடத்துல இருக்காங்க. மனைவி கணவனுடைய உடலில் இருந்த கவனம் தேவை. ஆனால் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 5ஆம் இடத்தை பார்க்கிறது, அதுவும் நல்லது. அன்பான சிம்மராசி என்பதில் குழப்பம் இல்லாமல் நல்ல கருத்து செய்வோம். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் பதவி பறி போகும் அப்படின்னா அமைப்பு. அதனால இது ஒரு சிலர் மறுக்கிறாங்க. நேற்று எனக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு நண்பர் போன் பண்ணார். என் மகளுக்கு கன்னிராசி வேலை கொடுத்து அப்படின்னார். உண்மை, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வேலை கொடுத்து அவங்களுக்கு அது நம்மளுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது அது சரியாக இருக்கிறது. திருப்பி வேலை கிடைச்சிடும். பதவி பறிபோகும். கவனமா நடக்கவே அலட்சியமா இருந்தோம்னா போயிடும். அதனால அந்த மாதிரிலாம் கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமா நடந்து கொள்ளணும். அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே அமோகமான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்து விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 8ஆம் குரு,
8ஆம் இடத்துல இருக்காரு குரு. எதையும் செய்யாதீங்க, தயவு செஞ்சு முதலீடெல்லாம் பண்ணாதீங்க, எதுக்கு பணம் கொடுக்காதீங்க. இன்னும் ஒரு 10 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சித்ரா கலந்து பார்த்துக்கலாம். அன்பான தனுசு ராசி என்பது அமோகமான நாள். நல்ல வசந்தமான காற்றடிக்குது. சனி பகவானும் ராகு 3ல் இருக்காரு. உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்காரு, குரு 6ல் இருக்காரு. இது உங்களுக்கு அருமையான நாள். தனுசு ராசி என்பதுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் இருக்காரு. அதனால குரு பகவான் 7ல் இருக்காரு. நல்ல அமைப்பு. தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 சனியினுடைய அமைப்பு. இந்த 7 சனி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, கழிவு நேரம் என்பதால் கவனமாக நடந்து கொடுங்க. ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் 5ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது பெரிய சிரமம். குரு 6ஆம் இடத்துல இருக்காரு, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, எதிர்ப்பெல்லாம் ஏற்படும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. கும்பராசி என்பது உங்களுக்கு ஜென்மம் குரு. ஆனால் ஜென்மத்தில் சனி ராகு இருக்கார், 5ல் குரு இருக்கார். 5ல் குரு இருப்பது பெரிய சிறப்பு. பாக்கிய சான்றிதழ் இருக்கார். 9ஆம் இடம் 5ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம், 7ஆம் இடமும் நல்ல இடம். அதனால கும்பராசி என்பது நல்ல இருக்கு. அதனால இருந்தாலும் 7 சனி இருக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாம் உங்களுக்கு நடக்கும். மீனராசி என்பது உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு 4ல் இருக்கார், 7 சனி இருக்குது. அவங்க வயதுக்கு தக்கபடி நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான மீனராசி என்பது உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதால தொழில் நன்றாக இருக்கும், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, இந்த கோச்சார பலன் என்பது சந்திரனை வைத்து நம்ம கணக்கிடுவது. இது வாழ்க்கையில எல்லாருக்கும் முழுமையாக நடந்துரும்னு சொல்றாங்க, வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக ஜோதிட சாஸ்திரப்படி இந்த கோச்சார பலன் கடுமையா போனா 15% மேல வேலை செய்யாது, அவ்வளவுதான் வேலை செய்யும். நம்ம ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி அந்தரங்கள் வரை நம்ம பார்த்துட்டோம்னா நல்லது நடக்கும். நல்ல தசை நடந்து கொண்டிருந்தால் இந்த கோச்சார பலன்லாம் ஒன்றும் செய்யாது. அமோகமான திசை, ராஜயோகத்தை அடையக்கூடிய திசை நடக்குது. அப்போ இந்த கோச்சார பலன் என்னணும்? குருவன் சந்திரனை சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் குரு சந்திர யோகம், ராஜயோகம்னு பேரு. அப்போ குரு தசை 16 விஷயம் நடக்குது, 7 சனி நடக்குது, என்ன பண்ணும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, கஷ்டம் இருக்கும், ஆனால் வருமானம் நிறைய. அந்த மாதிரிலாம். அதனால ஜாதகத்தை தான் நம்ம முழுமையாக பார்க்கணும். இந்த கோச்சார பலன் என்பது இதை ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை மாற்றி எடுக்குது. ஏன்னா ஜாதகத்தை பார்க்குறது கோச்சார பலன் மட்டும். ஏன்னா அந்த ராசி பலன்கள் சொல்கிற அன்பர்கள்லாம் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லுகின்றார்கள். அது வேலையே இல்லை. உங்களுக்கு கொட்டோ கொட்டும் என்று கொட்ட போகுது என்றால் எப்படி கொட்டும்? அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நம்ம வழிபாடு தான் நமக்கு மிக முக்கியம். இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன தசை நடந்தாருன்னா, என்ன சனி 7 சனி நடந்தாருன்னா, 8 சனி நடந்தாருன்னா வரைக்கிறது. நாம இறைவனை வழிபடுகின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக நல்வழி காட்டும், நல்லது நடக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம இறைவனை வழிபடுவதை நாம் குறைக்கக்கூடாது. நம்மளால இயன்றது ஒண்ணுமே முடியலன்னா சரீரத்தால இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் அல்லவா? வசதி இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட எந்த வழியும் இல்லை. உடம்பால இந்த ஆலயத்துக்கு போய் நம்மளால முடிஞ்சதை செய்யலாம் அல்லவா? உழவார பணி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? நாவுக்கரச பெருமான் எல்லா ஆலயத்துக்கும் உழவாரப்படி தான் செஞ்சார். அது ஞாபகமாக தான் கையில் உழவாரத்தை வச்சிருக்காரு. அது ஒரு கரண்டி மாதிரி இருக்கும், தோசை திரும்பி மாதிரி இருக்கும். அது பேர் உழவாரம்னு பேர். பில்லு செதுக்கிறது. அது மாதிரி எல்லாம் நம்ம இந்த இறைப்படி நாம் செய்து வந்தோமையானால் நமக்கு நல்ல அருள் கிடைக்கும். அன்பான நேயர்களே, நாம் இறைப்பணி செய்யுங்க. இந்த மிகைப்படுத்தி சொல்லுகின்றவர்களுடைய பேச்சை கேட்டு எதுவும் செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்சா ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. அப்படி போக முடியலை, நமக்கு உடம்பு இடம் கொடுக்கல, நம்மகிட்ட பொருளாதார வசதி இல்லை, இருக்கிற உள்ளூரில் இருக்கிற ஆலயத்தை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி அங்கே கூட்டி பெருக்கி ஒட்டடை இல்லாமல் அந்த ஆலயத்திற்கு தீபமேற்றி வாசலில் பெண்கள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு
இந்த தீபம் ஏற்றி வந்தீங்களே ஆனால் அந்த உங்களுக்கு நல்லருள் கிடைக்கும். அன்பான நேயர்களே, கவனமாக செய்யுங்கள். நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகளுக்கு நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும். இதற்கெல்லாம் எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலாளர் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.